விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. ஏன்னா விஜய் மல்லி ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த எமோஷனல் சீக்வன்ஸை காமிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ரேணுக்காவை கை தவறி நீ எதுவும் தள்ளி விட்டியா அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த வார்த்தை அப்படிங்கிறது மல்லியை ரொம்பவே ஹர்ட் பண்ண தான் செஞ்சுது. ஏன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட கவலை இல்லை. நான் விஜய் நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் சாப்பிடாம கூட இருக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்கிற சமயத்தில் மல்லி எனக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் நடந்துக்கிறாங்க. இப்போ மட்டும் நீ சாப்பாடு சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் நீ வீட்டில் இருக்கிற மாதிரி எப்போ பசிக்குதோ அப்போல்லாம் சாப்பிட முடியாது. இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் விஜயும் வந்திருக்கிறாங்க. விஜயுமே மல்லிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. சாப்பிடு மல்லி அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்பவே கண் கலங்குறாங்க. எனக்கு வேணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் எப்படிங்க என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ மல்லி உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் அப்படி ஒரு கொஸ்டினை கேட்டேன். இன்ஃபேக்ட் நான் உன்னை சந்தேகப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலுமே மல்லி ரொம்பவே கண் கலங்குறாங்க. சரி நான் அப்படியே தப்பாக பேசியிருந்தேன்னு சொன்னாலும் மன்னிச்சிரு மல்லி, நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ மல்லியுமே அவங்க சாப்பிட்றாங்க. விஜய் தான் ஊட்டி விடுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கூடிய சீக்கிரம் ரேணுக்கா கண்ணு முழிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்கிறாங்க. இப்போ வீட்லேயுமே ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. இந்த வெண்பா அவளோட மொபைலில் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற விஷயத்தை ராஜி ரஞ்சிதா கிட்ட சொல்கிறாங்க. நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ரீசெண்ட்லி டெலிட்டடில் போய் டெலிட் பண்ணிங்க ராஜிமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்கிறாங்க. இப்போ வெண்பா தான் மொபைல் வச்சுருக்கிறாங்க. மொபைலை கொடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கேட்குறாங்க. ஆனால் வெண்பா குட்டி அவங்க கையில் மொபைலை தரதாவே இல்லை. ரூமில் போய் போட்டிக்கிறாங்க. இப்போ ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேருமே அப்செட்டாக இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம